ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பலர் குற்ற உணர்வோடு வாழ்கிறார்கள். நான் தவறு செய்துவிட்டேன், என் வாழ்க்கை சரியாக இல்லை, தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற சந்தேகத்துடனே வாழ்கிறார்கள். ஆனால் இன்று இந்த வேதாகம வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது நம் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய வழியில் நடக்கும்போது கடந்த கால பாவங்கள் தேவன் நம்மை குற்றவாளியாய் கருத மாட்டார். கிறிஸ்துவின் மன்னிப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டால் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் நம்முடைய பாவத்தின் தண்டனைகளை அவரே எடுத்துக்கொண்டார். ஆதலால் தான் இயேசுவை நம்புகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. ஆவின்படி நடக்கும் வாழ்க்கையானது, இந்த வசனம் இன்னொரு முக்கியமான உண்மையை சொல்கிறது. மாம்சத்தின்படி அல்ல, ஆவின்படியே நடக்க வேண்டும். மாம்ச வாழ்க்கை என்றால் கோபம், எரிச்சல், பொறாமை, பிறருக்கு விரோதமான காரியங்களை செய்வது, பாவங்களை செய்வது, சுய விருப்பத்தின்படி சுய இச்சையின்படி வாழ்வது ஆகும். ஆனால் ஆவின்படி நடப்பது என்றால் அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், பரிசுத்தம், தேவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை. நம் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின்படி வாழும்போது நம் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தின் ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும். புதிய நம்பிக்கையின் வாழ்க்கை. ஒரு மனிதனின் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் பழைய மனிதனாக இல்லாமல் அவன் புதிய மனிதனாகிறான். கடந்த கால தோல்விகள், பாவங்கள், தவறுகள் எல்லாம் இருந்தாலும் இயேசு நம்மை புதிய வாழ்க்கைக்கு அழைக்கிறார். ஒரு மாணவன் தேர்ச்சியில் தோல்வி அடைந்தால் வாழ்க்கை நினைக்கலாம், ஆனால் அடுத்த ஆண்டு மீண்டும் எழுதும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவன் ஒரு நம்பிக்கை பெறுவான். அதே போல இயேசு நமக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் குற்ற உணர்வுகள் இருந்தால் பயப்பட வேண்டாம். இன்று இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருகிறேன் என்று. கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆக்கினை தீர்ப்பில்லாத வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. ஆகையால் நாம் கிறிஸ்துவின் வாழ்ந்து ஆவின்படி நடக்கிறவர்களாக இருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ்ந்துவாராக. God bless you.